புத்திக்கு அதிபதியான புதன் பகவானை ராசி அதிபதியா கொண்ட கன்னி ராசி சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த நிமிஷம் உங்களுடைய நிலை மோசமாக இருந்தாலும் சரிங்க. இனி வரக்கூடிய நாட்களையாவது நீங்க நல்ல நிலைமையில இருக்கணும். உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும். நல்ல வளமாகவும் நலமாகவும் வாழணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சு இந்த வீடியோ பதிவு நான் தொடங்குறேன். தலைப்பு பார்த்திருப்பீங்க. மறுஜென்மம் எடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மார்கழி மாதத்துல. சொல்லப்போனாக்க கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கோடீஸ்வர யோகமும் இருக்கு. 100க்கு 100% உண்மையான கணிப்புங்க. மார்கழி மாதம் அப்படின்னாவே முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டிற்கான மாதம். தமிழ் மாதத்துல ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம். நிறைய பக்தர் மாலை போட்டுட்டு ஐயப்பன் சுவாமிக்கும் ஓம் சக்திக்கும் மாலையிட்டு விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்வோம். சோ இந்த மாதம் முழுக்கவே தெய்வீக மனம் கமலக்கூடிய மாதம்னு சொல்லலாம். சோ இந்த மாதம் நம்மளுடைய கன்னி ராசிக்கு நிறைய கிரகங்கள் சாதகமா இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் உண்டாகி இருக்கு. இப்போ கிரகநிலையை ஆராய்ந்து பாக்குறப்போ கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிநாதன் இருக்காளே புதன் பகவான், அவர் சகாயஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றாரு. அவர் மீது குரு பகவானுடைய பார்வையும் பதியுது. இதனால சாதகமான பலன்கள் நிறைய உங்களுக்கு சேரும். சச்சரவுகள் அகலும். புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். பொருளாதார நிலை உயருதுங்க. புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சொத்துக்களாலையும் சொந்தங்களாலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது. இத்தனை நாளா உங்களுக்கு இதனால பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய நாட்கள் என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சோ அந்த பிரச்சனைகளே உங்களுக்கு நல்லதை செய்யும். அதே மாதிரி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனோட பார்வையும் இணையுது. மாதுரிய தொடக்கத்துல கடகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மகரத்துல சஞ்சாரம் பண்ற சுக்கிர பகவானா பாக்குறாரு. கும்பத்துல சுக்கிரன் போன பிறகு அவர் மீது தன்னுடைய பார்வையை செலுத்துவதனால உங்க ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடங்களுக்கு அதிபதியா செவ்வாய் வராரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கிறாரு. தனஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கிறாரு. எனவே இவரால மற்றும் இவரை சுக்கிர பகவானை பார்க்கறதுனால தனவரவு அப்படின்றது உங்களுக்கு தாராளமா சேரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த நேரத்துல இதை செய்வோமா அதை செய்வோமா அப்படின்ற மனக்குழப்பத்துல இருந்தாலும் சரி, எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டாகுது. அதுவும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாம் வெற்றி நடை போடக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குடும்பத்துல நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த சுபகாரியங்கள் இப்ப நடக்கும். ரொம்ப துணிவாகவும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட போறீங்க. சொந்த பந்தங்களுடைய ஒத்துழைப்பு முன்னேற்ற பாதையில உங்களுக்கு அடியெடுத்து வைக்க உதவிகரமா இருக்குங்க. இவரை அடுத்து இந்த மாதத்துல குரு பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னாக்கா நான் வக்ரகத்துல இருக்காரு. உங்க ராசிக்கு 4ஆம் இடம் 7ஆம் இடம் இந்த 2 இடங்களுக்கு அதிபதியா குரு வராரு. வக்ரம் பெற்றிருக்கிறது உங்களுக்கு நன்மை தாங்க. அதாவது கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வலிமை இழக்கிறது அப்படிங்கிறது நன்மை செய்யுங்க. அந்த வகையில குடும்பத்துல முன்னேற்றம் இருக்கும், திருப்தி இருக்கும். உங்களுக்கு உத்தியோகத்துல இருக்கிற கூடுதல் பொறுப்புகள் சேரும். எவ்வளவுதான் கடுமையா உழைச்சாலும் சரி, இது வரைக்கும் நடக்காத காரியங்கள் கூட இப்ப எளிமையா நடந்து முடியும். உங்களுடைய செயல்பாடுகளே வேகம் எடுக்கும். கல்யாண முயற்சிகள் கைகூடி வரும். உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகளை இப்ப நிறைவேற்றுவீங்க. கட்டிய வீட்டை பழுது பார்ப்பீங்க. இல்ல வீடு கட்டக்கூடிய முயற்சிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் உங்க வாச கதவை தட்டும். அதே மாதிரி நம்பிக்கைக்கு உரியவங்க அவர்கள் மூலம் உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும். இடமாற்றம் உங்களுக்கு இனிமையை கொடுக்குங்க. அடுத்த சுக்கிர பகவான சஞ்சாரம். இவரை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதம் 15ஆம் தேதி கும்ப ராசிக்கு சுக்கிர பகவான் போறாரு. உங்க ராசிக்கு 2ஆம் வீடு 9ஆம் வீடு இந்த இடங்களுக்கு அதிபதியா சுக்கிரன் ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கும் பொழுது ஜீவனத்திற்கு வழி பிறக்கும். பொருளாதாரம் திருப்தியை கொடுக்கும். உத்தியோகத்துல பதிவு உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். குடும்பத்துல ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதனால வருமானம் பெருக்கும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. அடுத்த புதன் பகவான் உங்களுக்கு எப்படி இருக்காரு தெரியுமா? மார்கழி 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் பகவான் போறாரு. உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியா புதன் உட்கார்றாரு. சுகஸ்தானத்திற்கு செல்வது நல்ல நேரம் தாங்க. தொட்டதெல்லாம் தொடங்கும். தொழில் வளர்ச்சி இருக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் உங்களை. தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பா நடக்கும். தொழில இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க. அடடா இவங்கிட்ட நம்ம போட்டி போடுறோம், நம்ம தலை தப்பாதுன்ற அளவுக்கு சமூகத்துல ஒரு மதிப்பு மரியாதை உயரும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. இதே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய நெருக்கடி நிலை மாறுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடையக்கூடிய நேரம் இது. மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல திறமை வெளிப்படும். பெண்களுக்கு வருமானம் திருப்தியை கொடுக்கும். வருங்காலத்தை பத்தின பயம் விலகுதுங்க. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க ஜனவரி மாதம் 10, 11 இந்த நாட்கள்ல உங்களுடைய பண தேவைகள் முழுமையா பூர்த்தியாகும். அதே மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம்னு பார்த்தோம்னாக்க கரும்பச்சை நிறம். இது அதிகமா பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும்.
குறிப்பா சூரிய பகவான் ஒரு ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாகன யோகம் உண்டாகும். அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். கடவுள் பக்தி அதிகரிக்கும். உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகும். புதன் பகவானை நீங்க ராசிக்கு அதிபதியா வச்சிருக்கிறதுனால புதன்கிழமைகள்ல பெருமாள் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்ய தொடர்ந்து நல்ல பலன்கள் கிடைக்குங்க. மேலும் சொல்லனாக்க இந்த மாசத்தை குறிப்பிட்டு சொல்றேன் கேட்டுக்கோங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். சில அன்பர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு. மத்தவங்களுடைய முக பாவனை வச்சு அவங்க மனசுல என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. தெய்வ வழிபாடுகள்ல ஈடுபடுவீங்க. குடும்பத்துல நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகள சந்தோஷம் உண்டு உங்களுக்கு. உங்க பேச்சுக்கள்ல அப்பப்ப கொஞ்சம் ஆணவம் இருக்கும். அந்த மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இத மட்டும் தவிர்த்துட்டா போதும். மத்தபடி உங்களுடைய பேச்சாற்றல் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை உயரும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நல்ல முறையில நடந்து முடியும். புதிய பொறுப்புகள் தன்னால தேடி வரும். தொழில் செய்றவங்கலாம் புதிய வாடிக்கையாளர்களை பெறுவீங்க. வருமானம் சிறப்பாகவே இருக்கும். உங்க கூட்டாளிகிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். புதுசா ஏதோ முதலீடு பண்றீங்களா மட்டும் கொஞ்சம் யோசிச்சு முதலீடு பண்ணணும். மத்தபடி நேரம் காலம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. அது உத்தியோக பணிகள் இருக்கு. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். சக ஊழியருடைய ஒத்துழைப்புனால நல்ல முறையில வேலை இருக்கும். மனசுக்கு புத்துணர்ச்சி அதிகரிக்கும். உங்களுடைய தோற்றத்துல பொலிவு உண்டாகும். நெடுநாட்களாக நீ எதிர்பார்த்த பதவி உயர்வை இப்போ நீங்க எதிர்பார்க்கலாம். கட்டாயம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு பெயர் புகழ் வளரும். புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். பயணங்களால நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய கடமைகளை ரொம்ப சுறுசுறுப்பா செய்வீங்க. தொண்டர்கள் கிட்ட ஆதரவு இருக்கும். பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள நிறைய சக்திகள் உங்களுக்கு உருவாகும். இருந்தாலும் யாரையும் பகிச்சிக்காதீங்க. பொதுப்படியே இருந்துட்டு போங்க. அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புகழும் பாராட்டும் கிடைக்கும். இந்த சமயத்துல தான் சக கலைஞர்கள் கிட்ட உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை தக்க வச்சுக்கோங்க. ரொம்ப பொறுப்பா நடந்துக்கோங்க. அடுத்து பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும். உற்றார் உறவுக்காரர்கள் மத்தியில உங்களுக்கு மதிப்பும் மரியாதை உயரும். சேமிப்புல நல்ல கவனம் செலுத்துவீங்க. கோயிலுக்கு போயிட்டு வரீங்க. ஆன்மீகம் பலம் பெறக்கூடிய காலகட்டம். மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் நினைவாற்றல் பெருகுது. தேர்வுல நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. படிக்கிற நேரம் போக மத்த நேரங்கள்ல மனசுக்கு பிடிச்ச மாதிரி விளையாட்டுகள்ல ஈடுபட்டு மகிழ்ச்சி கடல்ல திளைக்க போறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு, புதன் மற்றும் வெள்ளி. சுப நிகழ்ச்சிகளுக்கு இந்த நாட்கள்ல நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுவே பரிகாரம் மற்றும் வழிபாடுனாக்க தினமுமே அருகில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு துளசி தொடுத்து வணங்கி வர குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பொருளாதார சிக்கல்கள் அகலுங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களை கன்னிராசிக்கு இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம். அடுத்த நட்சத்திர பலன்களை பாக்குறப்போ கன்னிராசிக்கு இன்னும் கூடுதலான விவரங்களா இருக்கும். கன்னிராசி உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்ட உங்களுக்கு மார்கழி மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாம். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்னா பூர்த்தியாகும். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் விலகுது. உத்தியோக பணிகளை எதிர்பார்த்தா மாற்றம் கிடைக்கும். வியாபாரத்துல ஏற்பட்ட தடைகள் விலகுது. செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றம் அடைவீங்க. குறிப்பா டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமா நிக்கிறாரு. இவர் யார்? அதிர்ஷ்டக்காரன். இதனால பொன் பொருள் சேரும். குடும்பத்துல நிம்மதியான சூழலே உருவாகுது. வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது. ஜனவரி 1க்கு பிறகு புதன் பகவான் உங்களுக்கு சாதகமா நம்ம சஞ்சாரம் பண்றதுனால புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது. உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகுது. ஆரோக்கியம் இயல்பா இருக்கு. ஆனா புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் புதிய நட்புகள் கிட்ட எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு. ஏன்னா அவர்களால தவறான பாதைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவர்களால உங்களுக்கு இடைஞ்சல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் விலகி விட்டு இருங்க. அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி மாதம் 7, 8 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள். ஜனவரி மாதம் 1, 5, 10 இந்த 3 நாட்களை சுப நிச்சயோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. நீங்க அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பரிகாரம்னு பார்த்தோம்னா சங்கர நாராயணரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும். அடுத்த அஸ்தம் நட்சத்திரம் தெளிவாக செயல்பட்டு திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் முன்னேற்றம் தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. 6ஆம் இடத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கூடிய சனி பகவான் இதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்த நெருக்கடிகளை எல்லாமே இப்ப இல்லாம போக்குறாரு. உடல்நிலையில் ஏற்படுத்த பாதிப்புகளை நீக்கி கொடுக்கிறாரு. வியாபாரம் தொழில தோன்றிய போட்டிகளை விலக்கி வைக்கிறாரு. போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க. இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உடைய செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளுக்கு நீ எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். பதவி கிடைக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவி கிட்ட இருந்து வந்த விரிசல் விலகி இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். குடும்பத்தை எடுத்துக்கிட்டனாக்க பிள்ளைகள் உங்க வார்த்தைக்கு மதிப்பளித்து செயல்படுவாங்க. குறிப்பா ஜனவரி 1க்கு பிறகு புதன் பகவானுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதால நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுக்க முடியும். எதிர்பார்த்த பணம் வரும். உறவுகளுடைய ஆதரவு கூடும். நீண்ட நாட்களாக வாங்க முயற்சித்த இடத்தை இப்ப வாங்கக்கூடிய நிலை உருவாகுது. இந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்குள்ள கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் சஞ்சாரம் பண்றதுனால புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரிங்க கவனமா ஈடுபடணும். குடும்ப உறவுகளை அனுசரிச்சு நடந்துக்கணும்.
புதுசா வரவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆசைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாரி உங்களுடைய விரியாதிபதி சுகஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால, ஒரு பக்கம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லா விதத்திலும் கவனமா இருந்துக்கோங்க. அடுத்து மாணவர்கள பொறுத்தவரைக்கும் டீச்சர் சரி அறிவுரைகளை ஏற்று நடப்பதனால அதிக மதிப்பெண்களை பெற முடியும். உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டம் ஜனவரி மாதம் 8, 9 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் 2, 5, 11 இந்த நாட்கள சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு. அனுதினமும் பெருமாளை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். அடுத்த சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் துணிச்சலும் தைரியமும் இதுதான் இவங்களுடைய வாழ்க்கை நிலை. நினைச்சதை சாதிக்கூடிய உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் அதிர்ஷ்டமான மாதம்னு சொல்லலாம். இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலகுது. செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல வக்ரம் அடைந்திருக்கிறதால 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கூடிய சனி பகவான் உங்களுடைய திறமையை அதிகப்படுத்துறாரு. தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறார். நெருக்கடிகள் இருந்து உங்களை பாதுகாத்து வைக்கிறார். உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகுது. தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் நீங்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது. எதிரிகள் இல்லாம போவாங்க. உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க இப்ப உங்ககிட்டயே வந்து சேரக்கூடிய நிலை உருவாகுது. இழுபறியாக இருந்த விவகாரம் உடனே முடியும். தடைப்பட்ட வேலையை இப்பயே முடிச்சுக்க முடியும். நண்பர்களும் உதவியா இருப்பாங்க. சொல்லப்போனா எல்லா விதங்களையும் ஆதாயம் அனுகூலம் உண்டு. உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே உண்டாகும். குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் விலகுது. வியாபாரத்துல லாபம் அதிகரிக்குது. புதிய பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. சுக்கிர பகவானுடைய சாதகமான சஞ்சரிப்பு வருவாயை அதிகரிக்குது. புதன் பகவானும் சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எந்த ஒரு வேலையும் அதிக லாபமா செஞ்சு முடிச்சுப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நெருக்கடிகள் விலகுது. வேலை பார்க்கக்கூடிய இடங்களை செல்வாக்கு உயருது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் ஜனவரி 9ஆம் தேதி. அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பொறுத்த ஜனவரி 5ங்க. சந்திராஷ்டம் இருக்கக்கூடிய நாட்கள் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எங்கும் கவனம், எதிலும் கவனம்ன்றதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளான இந்த ஜனவரி 5ஆம் தேதி சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. அந்த நாட்கள் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மையில கொண்டு முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் வடிவேலனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, கன்னி ராசிக்கு இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமா இருக்கிறதுனால நம்ம சொன்ன பரிகாரங்களையும் நம்ம சொன்ன தெய்வங்களுடைய வழிபாட்டையும் மட்டும் கரெக்டா செஞ்சிருங்க. அருமையான காலகட்டம் அந்த காலகட்டம் இருக்கிறது. அந்த வழிபாடு உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? சந்தோஷமான நிலையை பாதுகாத்து நிக்கக்கூடியதுதான் அந்த தெய்வங்களுடைய வழிபாடு. புரிஞ்சுதுங்களா? என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத நம்ம தெளிவா பார்த்திருக்கோம். அதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மார்கழி மாதம் அப்படிங்கிறது அதாவது வருஷத்துடைய கடைசியும் சரி, வருஷத்துடைய தொடக்கமும் சரி, கன்னி ராசிக்கு பொற்காலம்னே சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா விதங்களையும் நன்மைகள் தொடருதுங்க. வாய்ப்பை நழுவ விட்டுடாதீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். நல்லதே நடக்கும்.